வணக்கம் மக்கள்ஸ், டுடே வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து டே 30 என்ன ப்ராப்ளம் பார்க்க போகிறோம்னா, செக் இஃப் டூ ஸ்ட்ரிங்ஸ் ஆர் அனகிராம் ஆர் நாட். 2 ஸ்ட்ரிங் கொடுப்பாங்க. அந்த 2 ஸ்ட்ரிங் வந்து அனகிராமா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சி சொல்லணும். ஃபஸ்ட்டு அனகிராம்னா என்ன நமக்கு தெரியணும்ல. அனகிராம்னா இன்னும் இல்லை, 2 ஸ்ட்ரிங்கில் இதில் இருக்கிற ஒரு கேரக்டர் வந்து இதில் இருக்கணும். பட் அது வந்து எந்த ஆர்டர் வேணால் இருக்கலாம். ஆனால் இதில் இப்போ வந்து ஏன்றது ஃபஸ்ட் ஸ்ட்ரிங்கில் 2 டைம் இருந்துச்சுன்னா பியில் இந்த ஸ்ட்ரிங்லேயும் வந்து அதே 2 டைம் இருக்கணும். ஸோ அதே மாதிரி இருக்கிற எல்லா கேரக்டரும் இதோடைய கேரக்டர் எல்லா கேரக்டரும் இருந்தது. பட் ஆனால் ஆர்டர் வேறு எங்கே வேணால் மாறி இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிற ஸ்ட்ரிங் வந்து அனகிராம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சரி, ஆனால் நீங்கள் கோட் பண்ண ஒன்றும் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ கோட்குள்ளே போகலாம். ஸோ 2 ஸ்ட்ரிங் வாங்கலாம். ஸோ ஏ ஈக்குவல் டு ஒரு ஸ்ட்ரிங்காகவும் string 1 okay, b equal to input enter string 2. ஓகேவா? 2 ஸ்ட்ரிங் நம்ம வாங்குகிறோம். 2 ஸ்ட்ரிங்லேயும் வந்து 2 ஸ்ட்ரிங்கும் வந்து ஒன்றாக்கான்னு செக் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு மெத்தட் என்னென்னா, இதில் இருக்கிற ஒவ்வொரு லெட்டர் எடுக்கணும். ஃபார் லூப்பில் ஒவ்வொரு லெட்டர் எடுத்து அந்த லெட்டரை வந்து இதில் இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணணும். அதேமாதிரி அடுத்த லெவல் செக் பண்ணிட்டு இதில் இருக்கான்னு செக் பண்ணணும். இப்படி செக் பண்ணும்போது என்ன ஆகுனா, இன்கேஸ் வந்து இப்போது 2 டைம் இருக்குன்னா இதில் வந்து ஒரு டைம்லேயே தான் வந்து நமக்கு கண்டுபிடிச்சி கொடுத்துரும். ஸோ அதில் கொஞ்சம் பிரச்சனை வரும். ஸோ இது எதை வச்சு பண்ணலான்னா, நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய ப்ரீவியஸ் ப்ரோக்ராமில் ஒரு ப்ரோக்ராம் போட்டிருப்போம். என்ன ப்ரோக்ராம்னா, ஸ்ட்ரிங்லேருந்து ஒவ்வொருத்தோட கவுண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ எல்னா எல்லில் வந்து எத்தனை தடவை இருக்குதோ அதோட கவுண்ட் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி யூனிக்கான கேரக்டர்லேருந்து கண்டுபிடிச்சி அந்த ஸ்ட்ரிங்குள்ளே இருக்கிற இப்போ ஆப்பிள்னா ஏபிபிஎல்இன்னு சொல்லிட்டு, ஸோ ஏபிபிஎல்இன்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா இப்போ ஏன்றது ஒரு டைம் வந்திருக்கு, பின்றது 2 டைம் வந்திருக்கு. ஸோ எல்ன்றது 1 டைம், ஈன்றது 1 டைம் சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு கேரக்டரோடைய கவுண்ட்டை கண்டுபிடிச்சி, அதே மாதிரி இந்த ஸ்ட்ரிங்லேயும் கவுண்டரோட கேரக்டர் கண்டுபிடிச்சி ரெண்டுமே ஒரே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அப்போ தான் வந்து என்னென்னா நம்ம சொல்லலாம் அனகிராம்னு சொல்லலாம். ஸோ அது ஒரு மெத்தடு. பட் நான் அப்படி பண்ண போகிறதுல ஸோ அவரை சுற்றிலாம். ஸோ ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் பண்ண போகிறேன். என்னென்னா 2த்தையும் வந்து ஷார்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஷார்ட் பண்ணால் என்ன ஆகும் உங்களுக்கே தெரியும். ஷார்ட்டட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுமே ஷார்ட்டட் பண்ணிக்கிறேன். ஸோ ஏவை ஷார்ட்டட் பண்ணிக்கிறேன். ஸோ ஈக்குவல் டு பி. ஸோ ஷார்ட் பண்ணி வர்ற ரெண்டுமே வந்து இப்போ எப்படி மாறணும்னா, இது எல்லாமே வந்து ஆல்ஃபபெட்டிக் மெத்தடில் மாறும். ஸோ ஏன்றது 1, பின்றது 2 அந்த மாதிரி எடுத்துக்கும். ஸோ அதே மாதிரி வந்து லெட்டர் ஃபுல்லாத்தையுமே வந்து இப்போ வந்து ஆல்ஃபபெட்டிக்காக மாற்றிக்கும். ஸோ அதில் ஷெஃப்லேயே வந்திருக்கும். இன்கேஸ் நான் உங்களுக்கு வந்து பண்ணி காமிக்கிறேன் கடைசியில். ஸோ ரெண்டுமே இப்போது ஒன்றா இருந்துச்சுன்னா பிரிண்ட் அனகிராம் ஸ்ட்ரிங்னு சொல்லிட்டு சொல்லணும். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நாட் அனகிராம் ஸ்ட்ரிங்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ப்ரோக்ராமு. இப்போது ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் பண்ண உடனே இன்புட்டு கேட்குது. ஸோ லிசன் கரெக்டாக ஸ்பெல்லிங் லிசன் என்டர் பண்ண உடனே இன்னொரு ஸ்ட்ரிங் கேட்குது. ஸோ சைலண்ட். ஸோ 2 பண்ண உடனே 2மே அனகிராம் ஸ்ட்ரிங்னு சொல்லிட்டான். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து கடைசியாக பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி வந்து 2ம் மாறி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ சாட்டர்டே பிரிண்ட் சார்ட்டட் பி. ஸோ இப்போ 2மே உங்களுக்கு வந்து பிரிண்ட் பண்ணி காமிச்சா ஒரு மாதிரி ஐடியா கிடைக்கும் எப்படி அது மாறுன்னு சொல்லிட்டு. லிசன். ஓகே. ஸோ அதே மாதிரி வந்து சைலண்ட். ஓகே. ஸோ இப்படி பண்ணோடனே இப்போ என்ன தெரியுமா மாறி இருக்குது. ஸோ இது ஃபுல்லாமே என்னவா இருக்குன்னா, நம்ம வந்து ஆல்ஃபபெட்டிக் 1 2 3 ஸ்டார்ட் பண்ணுமோ அதே மாதிரி ஸ்ட்ரிங்கை வந்து அதோட ஆஸ்கி வேல்யூ வச்சு ஸ்டார்ட் பண்ணி எடுத்துக்கும். ஸோ நீங்கள் இது 2 செக் பண்ணும்போது இப்படி தான் மாறும். ஐன்றது தான் வந்து ஆல்ஃபபெட்டிக்கில் இருக்கிற கேரக்டர்லேயே வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது. ஸோ அதை வச்சு ஸ்மால்டர் வேல்யூலேருந்து அதிகமான வேல்யூ வரைக்கும் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்குது. ஸோ இப்போ ஒன்றுமே வந்து இன்கேஸ் வந்து 2மே ஒன்றாச்சுன்னா அதோடைய வேல்யூ எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதோட ஸ்ட்ரிங்கும் ஒரே மாதிரி இருக்கும், பியில் இருக்கிற ஸ்ட்ரிங்கும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம 2 ஒன்றா இருக்கான்னு செக் பண்ணால் மட்டும் போதும். அதுக்கப்புறம் ஒன்றா இருந்துச்சுன்னா அனகிராம் சொல்லலாம், ஒன்றா இல்லைன்னா வந்து நாட் அனகிராம்னு சொல்லிடலாம். சரிங்களா? இன்கேஸ் வந்து நான்
வேறு ஏதாவது வேல்யூ கொடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஸ்கைன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து நான் ஸ்கைன்னு கொடுக்குறேன், ஃப்ளைன்னு கொடுக்குறேன். ஸோ நாட் அனகிராம். ஏன்னா வந்து இங்கே பாருங்கள் ஒய் மட்டும் தான் செட் ஆகுது, எஸ்எல் வந்து செட் ஆகலை, கே எஃப்பும் செட் ஆகலை. ஸோ அந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ப்ராப்ளமும் கொடுப்பாங்க. எதுக்கு இந்த ப்ராப்ளம் வச்சிங்களேன், இதே நீங்கள் வந்து இன்னும் அட்வான்ஸ் லெவலில் போனீங்கன்னா இப்போ அனகிராமா இல்லையான்னு செக் பண்ணி கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இதை ஒரு ட்விஸ்ட் பண்ணி ஒரு ப்ராப்ளம் கேட்பாங்க. நான் ஒரு ப்ராப்ளம் பார்த்தேன். என்ன ப்ராப்ளம்னா, இதை வந்து அனகிராமா மாற்றுறதுக்கு எத்தனை கேரக்டர் வந்து ரிமூவ் பண்ணால் இது அனகிராமா மாறும் அப்படின்னு நம்ம சொல்லணும். இன்கேஸ் வந்து இப்போ இதை வந்து அனகிராமா மாற்றினா 1 2 3 4 கேரக்டர் வந்து ரிமூவ் பண்ணால் இப்போ ஒய் வந்து கரெக்டாக மாறிடல. ஸோ அப்போ அனகிராமா மாறும். இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு வந்து போக போக அட்வான்ஸ் லெவலில் ப்ரோக்ராம் கொடுப்பாங்க. அதுக்கு வந்து நீங்கள் அனகிராம்னா ஃபஸ்ட்டு என்ன தெரிஞ்சிருந்தால் தான், அது எப்படி கண்டுபிடிக்கும் தெரிஞ்சிருந்தால் தான் அது அடுத்த லெவலில் ப்ரோக்ராம் போக சொல்ல நீங்கள் அதை பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ சொன்ன ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதை ஓரமாக தள்ளி வச்சுக்கிங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். இந்த ப்ராப்ளம் மட்டும் இப்போ ஒழுங்காக பாருங்கள். சரிங்களா? ஸோ ஸ்ட்ரிங் கொடுப்பாங்க, 2 ஸ்ட்ரிங் கொடுப்பாங்க, ஏன்னு பின்னு. அது அனகிராமா கண்டுபிடிக்கணும். அனகிராமா கண்டுபிடிச்ச முன்னாடி என்ன பண்ணால் ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணோன்னா அந்த வேல்யூ வந்து ஆஸ்கி வேல்யூ பிரகாரமாக என்ன ஆகும்னா, அது ஆஸ்கி வேல்யூமே ஷார்ட்டட் லிஸ்ட்டாக வந்துடும். ஒவ்வொரு கேரக்டரையும் இதில் இருக்கிற கேரக்டரும் மேல் இருக்கிற கேரக்டரும் பியில் இருக்கிற கேரக்டரும் நம்ம செக் பண்ணுவோம். ஸோ அது ரெண்டுமே ஒன்றா இருந்துச்சுன்னா அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸோ அனகிராம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவோம். சரிங்களா? ஸோ இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.